ஹலோ வணக்கம், வெல்கம் டு டம்மி ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான குமிட்டிக்கீரை கடையல் தான். ஸோ அந்த கடையல் ரொம்ப ஈஸியாக ஒரு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து குமிட்டிக்கீரை எடுத்திருக்கேன். இதுதான் குமிட்டிக்கீரை. அது காட்டுறக்காக தான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டினேன். 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீரகம் 1.5 டீஸ்பூன், பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 5 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு மண் சட்டியில் தண்ணி ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிருப்பேன். ஸோ அதில் வந்து 5 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும் ஒரு சைடு. இப்போ வந்து கீரைக்கு தேவையான வெங்காயமும் சீரகமும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சீரகம் போட்டு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சீரகமும் இதுலேயே ஆட் பண்ணிட்டோம்னா சீரகம் சீக்கிரமாக வதங்கிடும், வெங்காயம் வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீரை வந்து டெய்லியும் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சேர்க்க முடியாத பட்சத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு 3 முறை இல்லை அட்லீஸ்ட் 2 முறையாச்சும் சேர்த்துங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கீரை நம்ம கொடுக்கணும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே சமயம் எல்லாமே சத்துக்கள் நிறைந்தது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதே மாதிரி இரும்பு சத்து எல்லாமே நிறைஞ்சது வந்து கீரை. நம்ம எல்லா கீரையிலையுமே எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து கீரையை அவாய்ட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அடை தோசை இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுங்க, கடைஞ்சி கொடுங்க. ஸோ நான் வந்து மத்தில் போட்டு கடையில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் மிக்சியில் போட்டு கடைஞ்சி காட்டுறேன். ஏன்னா அது ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாயில் அந்த திப்பியாக இல்லாமல் துப்ப மாட்டாங்க, ஒரு மாதிரி அருகருப்பு பட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களுமே ரசித்து சாப்பிடுவீங்க. இப்போ வந்து கீரையை போட்டாச்சு. ஏன்னா பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கீரை போட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் கீரை போட்டாச்சு. ஸோ கீரை வந்து வெந்துருச்சு அப்படின்னு தெரியறதுக்கு வந்து அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நசுக்கி பார்த்திங்கன்னா நசுங்கணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஏன்னா இலை வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் அந்த காம்பு பகுதி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அது வேகணும், இல்லைன்னா வந்து ஒரு பச்சை வாசம் அடிச்சிட்ருக்கும். ஸோ அந்த காம்பு பகுதி நசுக்கி பார்த்தா நசுங்கணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஒரு 3 நிமிஷம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுடைய கீரை வந்து கலரும் மாறிடும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ அதனால் கரெக்டான ஸ்டேஜில் இதை எடுத்துடணும். ரொம்ப அது சுடுதண்ணிலே விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க கரெக்டான டைமில். பட் ஆனால் விட்டுட்டு போயிட்டிங்கனாலும் அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா திருப்பி கருத்துடும். ஸோ அதனால் வந்து வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அப்போவே செஞ்சு முடிச்சுட்டு போங்க. ஏன்னா 5 நிமிஷத்து வேலை தான் கீரை செய்கிறது. இப்போ நம்மளுடைய கீரை கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ அதுக்கு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கசக்குனா கசங்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். கீரை வெந்தது இதுதான் அர்த்தம், இல்லைன்னா ரொம்ப கருப்பு மாதிரி ஆயிடும் கீரை. ஸோ இப்போ ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக பச்சை தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ பச்சை தண்ணி தான் ஊற்றணும், இது ஒரு டிப். அப்போ தான் வந்து கீரை வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன மாற்றங்கள் தான் நல்லது.